வணக்கங்க. நம்ம இன்றைக்கி அறுசுவை அரிசியில் வாழைத்தண்டை வச்சு 2 ஆரோக்கியமான அடுப்பில்லாத செய்கிற ரெசிபி தான் சமைக்க போகிறோங்க. வாழைத்தண்டில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறதுனால குறைவான கலோரி இருக்குங்க. கிட்னி ஆரோக்கியத்துக்கும் இரத்த சர்க்கரை இரத்த கொழுப்பை கட்டுப்படுத்தவும் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு வாழைத்தண்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வாரம் ஒரு முறையாவது சமைச்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வாழைத்தண்டை பயன்படுத்தி பருப்பு கூட்டு, மோர் கூட்டு, சூப்பு, பொரியல்னு எல்லாத்துக்கான வீடியோவும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம சமைக்க போகலாம். முதல் ரெசிபி சமைக்கிறதுக்காக நான் வீடியோவில் காட்டியிருக்கிறபடி வாழைத்தண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற தண்டை நீக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற நாரையும் இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்கி அதிலிருந்த நாரையும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கான நல்ல பொடுசாக வாழைத்தண்டை நறுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கணும். இந்த மாதிரி நீட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை இதை விட இன்னும் பொடுசாக நறுக்கினாலும் சரிங்க. நான் கொஞ்சம் தூளாக சின்னதாக தான் நறுக்க போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கியிருக்கேன். இதே மாதிரியே எல்லா தண்டையும் நறுக்கி நம்ம மோர் கலந்த தண்ணியில் இது போட்டு வச்சுக்கலாங்க. ஏற்கனவே கொஞ்சோண்டு மோர் கலந்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் காய்கறியெலாம் நறுக்க வேண்டியிருக்கு. அதுக்காக மோர் கலந்த தண்ணியில் இருக்கட்டுங்க. இப்போது நான் ஒரே ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் இது மாதிரி சிறுகி எடுத்துக்கோங்க. பெரிய பல் பக்கமாக சிறுகிக்கோங்க. ரொம்ப சின்ன பல்லில் சிறுக வேணாம். அதே மாதிரி கேரட்டும் பெரிய பல் பக்கமாகவே சிறுகிக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இது கூடயே இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க. வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்ல பொடியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது கூடயே தக்காளி விதை நீக்கின தக்காளி தான் எடுத்திருக்கேங்க. உங்கள்கிட்ட வந்து சாலட்டுக்கு போடுற தக்காளி இருந்தாலும் அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம். நான் இதை கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இது கூடயே கொஞ்சம் புதினா இலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நறுக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ ரெசிபி செய்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் குக்கிங் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் வச்சுருந்தீங்கனாலும் அது கூட சேர்த்திக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. இது கூடயே ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா வறுத்துட்டு சேர்த்திக்கலாம். இல்லை கடையில் வாங்கின நிலக்கடலை கூட சேர்த்திக்கலாம். இதுக்கு பதிலாக பொரி கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இது நல்லா அந்த மசாலாவோட கலந்து வர அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மோரில் ஊற வச்சுருக்கிற வாழைத்தண்டை நல்லா மோரை இழுத்துட்டு நல்லா இறுக்கி பிழிஞ்சிட்டு அதை சேர்த்திக்கோங்க. இப்போ அது கூடயே நம்ம சிறுகி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்திக்கலாங்க. தக்காளி, வெங்காயம், கேரட்டு, வெள்ளரிக்காய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினாவையும் சேர்த்துட்டு அது கூடயே ஒரு 1/4 கப் அளவுக்கான தேங்காய் துருவலும் சேர்த்திக்கலாங்க. நீங்கள் வினிகர் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைனாலும் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இது கூடயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கான எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா வாழைத்தண்டில் செய்கிற சாலட் ரெடி ஆகிடுங்க. இதை நீங்கள் பொரியலாக மதியானத்துக்கு வச்சுட்டும் சாப்பிடலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கும் இது செஞ்சு தரலாங்க. 3 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இது செஞ்சு தரலாம். அவ்வளோ ஹெல்த்தியானது. வாரம் ஒரு முறையாவது இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் குழம்புல வேக வச்சு சாப்பிட்றத விட இது மாதிரி சாலடாக சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்த ரெசிபி சமைக்கிறதுக்காக நான் வாழைத்தண்டை நேற்றே இது தண்ணியில் ஊற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க. நீங்கள் அடுத்த நாளே சமைக்கிறீங்க வாழைத்தண்டு வாங்கினதுக்கப்புறம் அப்படின்னா தண்ணியில் ஊற போட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை 2-3 நாள் கழித்து சமைக்க போகிறீங்க அப்படின்னா மோர் தண்ணியில் ஊற வைக்கணுங்க. நீங்கள் எடுத்து சமைக்கும் போது இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கிள்ளி பாருங்கள். கிள்ளி பார்த்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதில் சுவையில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லைன்னா இது நீங்கள் சமைச்சு சாப்பிடலாங்க. நல்லா தான் இருக்கும். நான் 1 வீக் வரையுமே இது மாதிரி வச்சு சாப்பிட்ருக்கேங்க. இப்போது நம்ம வாழைத்தண்டை அடுத்த ரெசிபி செய்கிறதுக்காக இது மாதிரி நறுக்கிக்கலாம். ரொம்ப துண்டாலாம் நறுக்க தேவையில்லை. கொஞ்சம் பெரிய பீஸாகவே நறுக்கிக்கலாங்க.
நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு போதும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறோன்றதுனால தான் நான் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டேங்க. இது கூட இஞ்சி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கணும், அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. அது கூடயே மிளகும் சீரகமும் சேர்த்திக்கோங்க. நம்ம இதில் காரம் நிறைய சேர்த்த போகிறது இல்லைன்றதுனால இந்த அளவுக்கு மிளகும் இந்த அளவுக்கான இஞ்சும் போதுங்க. இது கூடயே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை இது மாதிரி ஒரு 4 கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அது கூடயே நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறேங்க, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் இது கூட அரைக்கிறதுக்காக தயிர் சேர்த்து அரைக்க போகிறேங்க. தயிர் கூடயே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட தயிர் இல்லை மோர் தான் வச்சுருக்கீங்கனாலும் மோராக கூட சேர்த்துக்கலாங்க. நிறையா தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வடிகட்டினோடனே ஒரு தடவை அரைச்சி வடிகட்டினிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அது கீழே இறங்காது. ஏன்னா அதில் நிறைய நார் இருக்குன்றதுனால நார் ஒரு தரத்துலேயே அரைஞ்சிடாதுங்க. அதனால் இந்த மாதிரி மேலே ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்படி நார் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த நாரை மிஸ் பண்ண வேணான்றதுக்காக தான் நான் நல்லா அரைச்சிடுறதுங்க. இது 2-3 தடவை இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நார் வரது கம்மியாயிடுங்க. நான் 2வது தரமும் அரைச்சிட்டு தண்ணியை இருத்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நார் இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த நாரை நீங்கள் அப்படி சாப்பிடலாம். ஒரு சிலர் இது சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தூக்கி போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைத்தண்டோட மோர் ரெடி ஆகிடுச்சி. இதில் உப்பும் காரமும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, உப்புத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த வாழைத்தண்டோட மோரை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லாதுங்க. வயிறில் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் குடிக்கலாம். வேறு சர்க்கரை நோய் இருக்கவங்களும் இதை குடிச்சிங்கன்னா சர்க்கரை குறையுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு தடவை குடிச்சு பாருங்கள். உங்கள் டாக்டர்கிட்டையும் கேட்டுட்டு குடிங்க எதுவாக இருந்தாலும். அவ்வளோதாங்க, நம்ம இந்த 2 ரெசிபியும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். வாழைத்தண்டை வச்சு சாலடும் வாழைத்தண்டை வச்சு மோரும் ரெடி பண்ணிட்டோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.